ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்குள்ள கறிப்புளி பருப்புக்கு என்னதெல்லாம் போடணும்? பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். இது ஒரு காக்கட்டம் பருப்பு தான் இருக்கும். வத்தல் எல்லாம் சுட்டு போட்டு வேக போட்டுறணும். வேக போட்டும்போது கடுகு, கருவேப்பிலையில் எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றணும். இது ரசம் கொதிச்சுக்கிட்டே இருந்து அப்படி தான் அமர்த்தினேன். ரசம் சீலா மீன் பொரிச்சிக்கிது, சோறு அடுப்பில் வச்சுக்கிது. இன்றைக்குள்ளே சாப்பாடு டெய்லி சாப்பாடை காட்டுறேன், பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. சீலா மீனுக்கு நம்ம உப்பு மசாலா வேறு ஒன்றும் போடையில் நம்ம ஒரு மசாலாவும் உப்பும் தடவி பொரிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது காம்பினேஷனாக ஆக்கி தின்னுங்க. நம்ம எந்த நேரம் நம்ம சிச்சுவேஷனை பொறுத்து செஞ்சுக்கிற வேண்டிதான். ஒரு நேரம் நல்ல மூடாய்ப்போம், ஒரு நேரம் கெட்ட மூடாய்ப்போம், ஒரு நாளைக்கு ஏழாமை இருக்கும். அதனால் நம்ம சிச்சுவேஷன் எப்படியோ அது போல் செஞ்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.